வசனம். மார்ச் நாள் 16. வேதத்தில் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். இந்த வசனம் நெகேமியா இடிந்து கிடந்த அந்த அலங்கத்தை கட்டுறதுக்காக வரும்போது அவருக்கு சுற்றி இருந்த போராட்டத்தின் மத்தியில் கற்றவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய பட்டயத்தை கூட அவங்களோட இடுப்பில் வச்சு அந்த கட்டிட வேலையை செஞ்சாங்களாம். ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட அந்த அலங்கத்தை கட்ட விடாமல் அவங்கக்கிட்ட யுத்தத்துக்கு வருகிறவர்களாகவும் அவங்கள சோதிக்கிறவர்களாகவும் காணப்பட்டாங்க. அப்போது நம்ம ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்யும் போது அவ்வளோ ஈஸியான காரியமே கிடையாது. நம்மளை சுற்றி அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் உருவாக தான் செய்யும். ஆனால் அதில் மத்தியிலையும் நம்ம ஆண்டவர் இடத்துல நிலைத்திருந்து அந்த காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படணும். ஆனால் இது நம்ம சுய பலத்தினால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக முடியாது. தேவன் நமக்கு அளிக்கிற பலத்தினால தான் நம்மளால் ஆண்டவருக்காக நிலைத்து வாழ முடியும். நம்ம சுயத்தினால என்ன செய்யணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதில் நம்ம விழுந்து போகிறவர்களாக தான் காணப்படுவோம். அப்போது நெகேமியா எப்படி அந்த அலங்கத்தை கட்டி முடித்தாரோ அதே போல் நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று நிலைத்து தேவனுடைய பிள்ளையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் அந்த பலத்தை கேட்குறவங்களா காணப்படணும். ஆண்டவர் கண்டிப்பாக அப்படி ஒரு பலத்தை நமக்கு தந்து அப்படி வாழும்படியாகவும் உதவி செய்வாங்க. Thank you. Have a wonderful day.